கஸ்தூரி. கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு வருது. ராம காப்பாத்த தெய்வம் மாதிரி ஒருத்தர் முன் வந்திருக்காருன்னு சொன்னேனே, அவர் இவர்தான், லாயர் சக்திகுமார். வணக்கம்மா. வக்கீல் சார், நீங்க இப்படி உட்காருங்க. உங்களுக்கு குடிக்க கடைக்கு போய் ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. கஸ்தூரிட்ட பேசி சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ராமோட வைஃப் கஸ்தூரியா? இல்ல, நான் திருவோட மனைவி. ஆஃப் கோர்ஸ். ஆனா ஜோதிமா இன்னும் உங்களை தன்னோட மருமகளா தான் பாக்குறாங்க. தன்னோட மகன் விடுதலை ஆகணும்னு ஜோதிமா தவியா தவிக்கிறாங்க. அது பொதுவா எல்லா தாய்க்கும் உள்ளதுதான். நீங்க நினைச்சா ராமோட உயிரை காப்பாற்ற முடியும். உங்க ஒரு சாட்சியம், ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும், ராமுக்கு கண்டிப்பா விடுதலை கிடைக்கும். நீங்க ஒரே ஒரு தடவை கோர்ட்டுக்கு வந்து அந்த கூடு நின்னு சாட்சி சொன்னா போதும், நான் இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவேன். ஜோதிமாக்கு அவங்க மகன் கிடைச்சிருவாரு. மிஸ்டர், நீங்க இங்க வந்தது அத்தைய பார்க்க இல்ல, என்ன பார்க்க தானே? அப்படியே வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, என்னோட நிலைமைய அத்தை கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். தர்மத்துக்கு எதிரா, உண்மைக்கு மாறா என்னால பொய் சாட்சி சொல்ல முடியாது. காவ்யா, காவ்யா, ஐயோ என்னாச்சு? பிளேடால ஏன் சீவன? ஷாப்லர் எங்க போச்சு? என்ன கூப்பிடுந்தா நான் வந்து சீவு கொடுத்துருக்க மாட்டேன். அப்பா, இப்படி கையை எடுத்துக்கிட்டியே. எவ்வளவு ரத்தம் போது பாரு. கஸ்தூரி, நான் சொல்றது கொஞ்சம் ப்ளீஸ். யாராலையும் என் முடிவை மாத்த முடியாது. நீங்க இதுக்குதான் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உள்ளே அனுமதிச்சிருக்க மாட்டேன். ப்ளீஸ், தயவு செஞ்சு வெளியே போங்க. தப்பு பண்றீங்க கஸ்தூரி. கோர்ட்டு கேஸ் தண்டனை இதெல்லாம் எதுக்கு இருக்கு தெரியுமா? தப்பு பண்ணவங்க திருந்தி வாழறதுக்காக. ராம் மனசளவு திருந்திட்டார், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். திருப்பி அவருக்கு எதுக்கு தண்டனை? அவர் திருந்தி வர ஒரு சந்தர்ப்பம் கொடுங்களேன். நீங்க போங்கன்னு நான் அப்பவே சொல்லிட்டேன். உள்ள வா. கஸ்தூரி, நான் சொல்றத தயவு செஞ்சு போங்க சார்.
உங்க மகன் கேஸ் விசாரணை சம்பந்தமா நீங்க யார் கூட வேணாலும் போன்ல பேசுங்க, யார வேணாலும் வீட்டுக்கு வர வச்சு பேசுங்க. ஆனா என்ன கன்வின்ஸ் பண்ணணுங்கிற பேர்ல தயவு செஞ்சு எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க.